இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எந்த விதமான கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல் ஹோம்மேட் ஆம்ச்சூர் பவுடர், அதாவது மாங்காய் பவுடர் செய்யலாமா? நல்லா காயான மாங்காயை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வெஜிடபிள் பீலர் இருக்கும் இல்லையா, அந்த பீலரில் மேலாப்பில் இருக்கிற அந்த க்ரீனிஷ் தோலை நம்ம ஃபஸ்ட்டு பீல் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற அந்த மாங்காயை நம்ம இந்த பீலர்லேயே இந்த மாதிரி ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் எவ்வளோ சன்னமாக பீல் பண்ணியிருக்குன்னு. இந்த பீலரில் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அது இன்னும் மெல்லிஸாகவே வரும். இந்த மாதிரி மாங்காயை நல்லா சன்னமாக நல்லா பீல் பண்ணி ஒரு பிளேட்டில் நம்ம இதெல்லாத்தையும் நல்லா பரத்தி வச்சு வெயிலில் ஒரு 4லேருந்து 5 நாள் நல்லா காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்துடும். இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு ஜல்லடையில் ஜலிச்சு இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரை யூஸ் பண்ணலாம். இனிமேல் போய் கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹோம்மேட் ஆம்ச்சூர் பவுடர் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.